Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பின் பேக்கிங் அல்காரிதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேங்களா? சரி, அதாவது இந்த அல்காரிதம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அதாவது நம்மக்கிட்ட ஒரு கெப்பாசிட்டி ஒன்று கொடுத்துருவாங்க. பின்னினுடைய கெப்பாசிட்டி 10 தான் ஒரு கெப்பாசிட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஐட்டம்ஸ் எடுத்து பின்னுக்குள்ளே போடணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கான கான்செப்டே. எ மெத்தட் யூஸ்டு டு பிளேஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஸோ ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கெப்பாசிட்டி பின்னில் போடுறதுக்காக பயன்படுத்துகிற அந்த மெத்தட் தான் பின் பேக்கிங் அல்காரிதம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஃபைனலாக வந்து எவ்வளவு மினிமம் நம்பர் ஆஃப் பின்ஸ் யூஸ் ஆகிருக்கு அதையும் நம்ம இதில் தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? த ஃபஸ்ட்டு ஃபிட் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஒவ்வொரு ஐட்டமையும் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு பின்னில் செலுத்துவோம். ஓகேங்களா? வித் சஃபிஷியன்ட் ரிமைனிங் ஸ்பேஸ், அதர்வைஸ் எ நியூ பின் இஸ் கிரியேட்டட். அதாவது ஒரு பின்னுக்குள்ளே ஒரு எலமெண்ட்டை எடுத்து போடுறோன்னா ஸ்பேஸ் இருந்து எடுத்து போடுவோம். அப்படி ஸ்பேஸ் பார்த்தலன்னா புது பின்னை கிரியேட் பண்ணுவோம். அதான் ஃபஸ்ட்டு ஃபிட்டு ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டே ஃபிட் ஆகிடுச்சுன்னா அந்த ஐட்டம் எடுத்து பின்னுக்குள்ளே போட்டுருவோம். அப்படி ஃபிட் ஆகலன்னா ஒரு புது பின்னை கிரியேட் பண்ணும். இதுதான் கான்செப்ட். இப்போ ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். பாருங்கள், ப்ராப்ளம். பின்னினுடைய கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க 10. ஸோ ஐட்டம்ஸ் கொடுத்துட்டாங்க டிஃப்ரெண்ட் சைஸஸ் 2, 5, 4, 7, 1, 3, 8. Find how the items can be packed using the minimum number of bins. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஐட்டம்ஸ் எடுத்து லிஸ்ட் பண்ணுங்க. 2, 5, 4, 7, 1, 3, 8 எடுத்து லிஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பின்னை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு 10 தான். ஓகேங்களா? ஒரு பின்னுக்கும் 10 தான் கெப்பாசிட்டி. ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து 2. அதை நான் என்ன பண்ண போறேன்னா மொதல் பின்னில் போட போகிறேன். ஸோ B1 = 2. ஸோ 10 விட கம்மியாக தான் இருக்குது 2. ஸோ ஃபஸ்ட்டு பின்லேயே போட்டாச்சு. அடுத்த எலமெண்ட்டு 5 ஐட்டம். இது எடுத்து நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பின்லேயே போடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பின்னில் காலியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2, 5 எவ்வளோ வருது நம்மளுக்கு? டோட்டலாக 7. ஸோ ஃபஸ்ட்டு பின்னில் இப்போதைக்கு 7 இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து 2 இருக்குது ஃபஸ்ட்டு பின்னில். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட், இப்போ அடுத்து ஐட்டம் நம்பர் 4. சரி, இந்த ஐட்டம் 4 எடுத்து நான் மொதல் பின்னில் போட்டேன்னா ஏற்கனவே இங்கே 7 இருக்குது. இந்த 7 கூட 4 ஆட் பண்ண வரும் 11 ஆகிடும். கெப்பாசிட்டி இருக்கிறது 10 தான். ஸோ அப்போ பின்னு ஃபுல் ஆகிடும். அப்போ அந்த பின்னில் போட முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா புது பின்னுக்கு போகணும். பின் நம்பர் 2. ஸோ பின் நம்பர் 2ல் நம்ம அந்த 4 போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்த ஐட்டம்ல இருக்குது 7. ஸோ இப்போ 7 எடுத்து நான் பின் 2ல் போட்டேன்னா 4 + 7 ஆகிடும் 11 ஆகிடும். திரும்ப என்ன ஆகும், உங்களுக்கு கெப்பாசிட்டி தாண்டி போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், புது பின் 3வது பின்னில் போடலாம் 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்த ஐட்டம்னா இருக்குது 1. இப்போது 1 எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே எத்தனை பின்ஸ் இருக்குது? B1 பின்னில் 7 இருக்குது, B2ல் 4 இருக்குது, B3ல் 7 இருக்குது. இப்போது எனக்கு வந்து ஒரே ஒரு ஐட்டம் தான் எடுத்து போடணும். அதை எடுத்து நான் எங்கே போடணுன்னா B1, B2, B3 இருக்குங்க இல்லையா? ஸோ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போகணும். ஏன்னா நம்மளுக்கு புது பின் கிரியேட் பண்ண தேவையில்லை. B1ல் போடலாம், B2ல் போடலாம், B3ல் போடலாம். ஸோ ஆர்டர் படி B1ல் போட்டுக்கலாம். B1ல் 7 இருக்குங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணுங்கள், 8 ஆகிடும். ஸோ 2, 5, 1. ஸோ இப்போதைக்கு பின் 1ல் 8 ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ அடுத்த ஐட்டம்னா இருக்குது 3. இப்போ நான் 3 எடுத்து பின் 1ல் போட்டேன்னா 8 + 3 என்ன ஆகிடும்? 11 ஆகிடும். அப்போது கெப்பாசிட்டி அதிகமாக போயிடும். அப்போ நான் என்ன பண்ணோம், செகண்ட் சான்ஸ் B2ல் சூஸ் பண்ணலாம். B2ல் 4 இருக்குது. அந்த 4 கூட 3 போட்டால் 7 தான் வரும். 10 விட கம்மியாக தான் இருக்குது கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட், அடுத்த ஐட்டம் 8. இப்போ நான் 8 எடுத்து பின் 2ல் போட்டேன்னா 4 + 3 + 8 எவ்வளோ ஆகிடும்? 15 ஆகிடும். அப்போது கெப்பாசிட்டி அதிகமாக போயிடும். அப்போ அடுத்து நான் எங்கே போடலாம், தேர்ட் பின்னில் போடலாமா பார்க்கணும். தேர்ட் பின்னில் பாருங்களேன் 7 இருக்குது.
7 கூட இந்த 8 போட்டால் அதுவும் 15 அதிகமாக போயிடும். அப்போது ஃபர்ஸ்ட் பின்லையும் போட முடியாது, செகண்ட் பின்லையும் போட முடியாது, தேர்ட் பின்லையும் போடாது. அப்போ நம்ம புதுசாக ஒரு பின் கிரியேட் பண்ணணும். 8 அந்த பின்னில் 8 இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பின்னில் ஐட்டம்ஸை நம்ம நிரப்பிக்கிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம எத்தனை பின் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? இதில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பின் 1, பின் 2, பின் 3, பின் 4. ஸோ டோட்டலாக 4 பின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு சூடோ கோட் பார்க்கலாம். பாருங்க, அல்காரிதம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபிட் இதுக்குள்ள நம்ம ஐட்டம்ஸ் வாங்கிக்கிறோம், அப்புறம் பின்னுடைய கெப்பாசிட்டி வாங்கிக்கிறோம். முதல்ல ஒரு எம்டி பின், காலியான பின்னை கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஐட்டம் எடுத்து அந்த ஐட்டம் வந்து பின்னுக்குள்ளே செலுத்த முடியுமான்னு பார்க்குறோம். ஸ்பேஸ் இருக்கா, அப்படி செலுத்திட்டோம்னா அதுக்கான கோடு இது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சில ஐட்டம்ஸ் எடுக்கிறோம். அந்த ஐட்டம்ஸ் வந்து பின்னுடைய கெப்பாசிட்டி பத்தலைன்னா புதுசாக ஒரு பின்னை கிரியேட் பண்ணுறோம். அப்புறமா அதுக்குள்ளே அந்த ஐட்டமை பிளேஸ் பண்ணுறோம். அதுக்கான கோடு இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கான அல்காரிதம். நெக்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதில் நம்ம 3 டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், வர்ஸ்ட் கேஸ். அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா, ஐட்டமே எடுத்து பின்னுக்குள்ளே போட்டுருவோம். கெப்பாசிட்டி, அதாவது ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதுதான் பெஸ்ட் கேஸ், பிக் ஆஃப் என். இதுவே நம்ம என்ன பண்ணுவோம், பின்னு பத்தலைன்னா, அந்த சைஸ் பத்தலை, நம்ம என்ன பண்ணுவோம், புது பின்னு கிரியேட் பண்ணி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு வருவோம். அதுதான் ஆவரேஜ் கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ அதுக்கு பிக் ஆஃப் என் ஸ்கொயர், பிக் ஆஃப் என் ஸ்கொயர் டைமில் அந்த வேலை நடக்கும். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு பின் பேக்கிங் அல்காரிதம்னா என்ன, அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறோம், ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த அல்காரிதம்னுடைய சூடோ கோட், டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.